ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர், அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர், அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர், அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். அம்பலத்தில் ஆடுகின்றீர் ஆடவாரீர். என் உயிருக்கு உயிரானீர் ஆடவாரீர், என் அறிவுக்கு அறிவானீர் ஆடவாரீர். என் உயிருக்கு உயிரானீர் ஆடவாரீர். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற 154வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு நமது சித்தி விழாத்தில் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற ஒரு புனிதமான தலம். எப்படி கும்பகோணத்தில் கும்பமேளா இருக்குதோ, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குதோ, வருஷத்துக்கு ஒருக்கா சுத்த சன்மார்க்கா கும்பமேளா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கெல்லாம் நீரில் நீராடுவார்கள். இங்கே அப்படி இல்லை, அருளில் நீராடக்கூடிய ஒரு திருத்தலம். வேறு எங்கேயுமே இந்த காட்சி நாம் காண முடியாது. அப்படிப்பட்ட சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இன்று திருக்கதவம் திறக்கப்பட்டு 12 மணிக்கு நண்பகல் 12 மணிக்கு திருக்கதவம் திறக்கப்பட்டு சன்மார்க்க சான்றோர்கள் சாதுக்கள் பொதுமக்கள் தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவினில் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட நல்ல வரத்தில் காரூணியம் பிறப்பதற்கு, நாம் புனிதமடைவதற்கு, அகமும் புரோதம் புனிதமடைவதற்கு இந்த சித்தி விழாயத்தில் வந்து நாம் தியானம் செய்ய வேண்டும். அவரை நினைந்து உருக வேண்டும். ஜீவகாரணத்தோடு பிறரிடம் பழக வேண்டும். அப்படிப்பட்ட திருநாள் இன்றைக்கி ஒரு சுத்த சன்மார்க்கத்தில் எப்படி வருஷத்துக்கு ஒருக்க சொர்க்க வாசல் திறக்கிறாங்களோ, அதே மாதிரி சுத்த சன்மார்க்க சொர்க்க வாசலாகவும் கும்பமேளாவும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளை காலை மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தரிசிக்கின்ற ஒரு திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த புனிதமான சித்தி விழாவில் வந்தாலே அவ்வளவு சக்திகள் சித்திகள் ஞானங்கள் கிடைக்கும் என்கிறார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட சித்தி பெற்ற பரிபூரணமாக சுத்த பிரணவ தேகம் பெற்ற இந்த வளாகத்தில் ஃபுல்லாகவே சுத்த பிரணவ தேகம் ஓசா சக்தி உழவிக்கொண்டே இருக்கின்றது. இங்கே வந்து இருந்துட்டு போனாலே நினைத்தாலே உடம்பில் உள்ள நோய்களும் அகன்றுவிடும். அப்படிப்பட்ட பேராற்றலுடைய சித்தி வளாகத்தில் இன்னைக்கு திருக்கதம் திறந்து திருவரை தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் மேட்டுக்குப்பம் வள்ளலார் சித்தியடைந்த திருமலை மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளலார் பேரவை மாநில தலைவர் சுவாமி பத்மேந்திரா, நாகர்கோவில்.